டுவெண்டி நியூஸ் தொலைக்காட்சிக்காக மாலை செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கு ஆகியுள்ள ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். முதலமைச்சர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சிபிஐ நடத்திய சோதனையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி விளக்கம். 4 மணி நேரம் அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். பொன்னேரி அருகே சாலை துண்டிக்கப்பட்ட இடத்தில் படகு சேவை நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. அதிமுக அரசின் தவறுகளை மறைக்கவே தலைமை செயலாளர் மேகம் விளக்கம் அளித்திருப்பதாக கருணாநிதி விமர்சனம். செம்பரம்பாக்கம் ஏரி முறைப்படி திறக்கப்பட்டிருந்தால் நீதி விசாரணை நடத்த தயங்குவது ஏன் எனவும் கேள்வி. வடபழனி ஆற்காடு சாலையில் குளம் போல் தேங்கி கிடக்கும் மழை நீரால் போக்குவரத்து நெரிசல். குண்டும் குழியுமா தெரியாமல் விபத்தில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து தற்கொலை முயற்சி. கடன் தொல்லையால் மத போதகரின் சோக முடிவால் 2 பலி. கண் துடைப்பு அறிவிப்புகளை வெற்று அறிவிப்புகளையும் வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றி சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாகியும் பல இடங்களில் மழை வெள்ள நீர் வடியாமல் இருப்பதை எடுத்துக்காட்டியுள்ளார். அந்த இடங்களில் கழிவுநீரும் சேர்ந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் குட்டையாக மாறியுள்ளதாகவும், அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த கழிவுநீர் வடிவதற்கான நீர்வழி பாதைகள் இல்லை என்றும், அதனால் கழிவுநீர் அகற்றும் லாரிகள் மூலம் அந்த அசுத்த நீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறுவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசிடமிருந்து தாங்கள் வேறு எவ்வித உதவியும் கேட்கவில்லை என்றும், இதை செய்து கொடுத்தாலே போதும் என்று மனம் நொந்து போய் கூறுவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதிமுக அரசு நீண்ட நாட்களாக நீர் வடியாமல் உள்ள இடங்களிலிருந்து லாரிகள் மூலம் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். சாலைகள் குண்டும் குழியுமாக ஜல்லி கற்களுமாக காட்சியளிப்பதையும், அதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொண்டு மிகுந்த சிரமப்படுவதையும் எடுத்துக்காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், அதனால் ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க முடிவதில்லை என்று கூறியுள்ளார். மேலும் சாலைகளில் ஏற்படுகின்ற புழுதிகளால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல, நடந்து செல்பவர்களும் கண் எரிச்சல், சுவாச கோளாறு போன்றவற்றால் அவதிப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க, அதிமுக அரசோ பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் புதிய சாலைகள் அமைத்துள்ளதாகவும், அதற்காக எத்தனை பொறியாளர்கள், சாலை பணியாளர்கள் பணியாற்றினார்கள் என்பது போன்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள கேப்டன், பொய்யும் புரட்டும் பேசி மக்களை ஏமாற்றாமல் போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு சில இடங்களில் மின்சார வசதி வழங்கப்படாமல் உள்ளது என்றும், எனவே அப்பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி மின் வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலவசமாக பழுது நீக்கும் முகாம் நடத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்து, அதன் அடிப்படையில் அமைச்சர் தங்கமணி சிறப்பு முகாமை துவங்கி வைத்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஒரு கட்டிங் பிளேயரையும் ஸ்பேனரையும் வைத்துக் கொண்டு பிரேக்கை சரி செய்து கொடுப்பதற்கு பெயர் அரசு இலவச பழுது நீக்கும் முகாமா என வினா எழுப்பியுள்ள கேப்டன், ஏற்கனவே நொந்து நூலாகி போயுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை வாகன பழுது நீக்கும் முகாம் மேலும் நோக்கடித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார்.
வாகனங்களுக்கு இலவசமாக பழுது நீக்கம் செய்யப்படுகிறது என முகாம்களுக்கு சென்றால் பல்வேறு காரணங்களை கூறி பணம் வசூல் செய்வதாகவும் வாகனங்களை 10 நாட்களுக்கு பிறகே திரும்ப பெற முடியும் என்று கூறுவதாகவும் அரசு அறிவித்துள்ள முகாம்கள் தொலைதூரங்களில் இருப்பதாகவும் வாகன உரிமையாளர்கள் புலம்புவதாக அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற ஏமாற்று வித்தைகளை இன்னும் எத்தனை நாட்களுக்கு அதிமுக அரசு செய்யும் என தெரியவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ள கேப்டன், ஆட்சியின் அந்திம காலம் முடியும் வரையிலும் இதே நிலைதான் நீடிக்குமோ என வேதனை தெரிவித்துள்ளார். அரசை நம்பிய மக்களுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றம்தான் என அவர் விமர்சித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற பகல் கனவுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா இதுபோன்ற கண்துடைப்பு அறிவிப்புகளையும் வெற்று அறிவிப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டுள்ளதாக சாடியுள்ள அவர், அதனால் தமிழக மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகியுள்ள அதிமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆட்சியின் கடைசி காலத்திலாவது தமிழக மக்கள் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அக்கறை செலுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை நடத்திய விவகாரம் நாடாளுமன்றத்தில் பெரும் அமளியாக வெடித்தது. தனியார் கம்பெனிக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலர் ராஜேந்திர குமார் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சீர் வைத்ததுடன் அதிரடி சோதனை நடத்தினர். இது கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. மோடி அரசின் அரசியல் பழிவாங்கும் போக்கிற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று நாடாளுமன்றம் துவங்கியதும் நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சியினர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். இதற்கு ராஜ்யசபாவில் பதிலளித்த நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, சிபிஐ ரெய்டு ஒரு அதிகாரி மீது எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்தது என்றார். சட்டம் தனது கடமையை செய்கிறது என்றும் இதில் அரசியல் இல்லை என்றும் கூறிய ஜேட்லி, இது கெஜ்ரிவாலுடன் தொடர்புடையது அல்ல என்றார். What is happening in a state assembly has never been discussed in this house, should never be discussed in this house. If you allow this discussion, tomorrow state assemblies will start discussing what happens in this house. कल विधानसभाओं में चर्चा शुरू हो जाएगी कि देश की संसद में क्या हो रहा है. ஆனால் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன. இதனிடையே சிபிஐ சோதனை தன்னை மையமாக வைத்துதான் நடந்திருக்கிறது என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மோடி அரசு மீது சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது அலுவலக ஆவணங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன என்றும் அருண் ஜேட்லி நாடாளுமன்றத்தில் பொய்யான தகவலை சொல்கிறார் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீரை திறந்தது அதிமுக அரசின் நிர்வாக தவறு என்பதை மறைக்கவே தலைமை செயலாளரை கொண்டு அறிக்கை விட்டிருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் அழிவு நாசம் ஏற்பட்டு அனைத்து கட்சிகளின் சார்பிலும் வல்லுநர்கள் சார்பிலும் கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்து 12 நாட்களுக்கு பிறகு தமிழக அரசின் சார்பில் அதுவும் தலைமை செயலாளர் மேக்கப் விளக்கம் அளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் பதில் கூறாமல் தலைமை செயலாளரை விட்டு அறிக்கை கொடுத்திருப்பதிலிருந்தே விளக்கத்தில் உண்மை இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, சிறிய ஏரியை திறப்பது என்றாலும் அதை திறக்க உத்தரவிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க உத்தரவிடவில்லை என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுப்பணித்துறை செயலாளரையும் அதிகாரிகளையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்த முயற்சித்து அவர்கள் கூனி குறுகாமல் உறுதியாக நிமிர்ந்து நின்ற காரணத்தால் வேறு வழியின்றி எல்லோரையும் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் நடந்த நிகழ்வுகளை கண்மூடி மறைப்பது தற்போது உதவாக்கரை அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதா என கருணாநிதி வினவியுள்ளார்.
அனைத்தும் முறைப்படிதான் நடந்தது என்றால் நீதி விசாரணை அமைத்துவிட்டு போக வேண்டியதுதானே என வலியுறுத்தியுள்ள கருணாநிதி, அதற்கு முன்வர தயங்குவது ஏன் என்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அரசே அழைத்து கூட்டம் நடத்தி நடந்தவற்றை தெளிவாக்கி இருக்க வேண்டியதுதானே என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதி விசாரணை நடத்த முன்வராமல் தலைமை செயலாளரை கொண்டு அதிமுக அரசு உண்மைக்கு மாறாக இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட செய்திருப்பதிலிருந்தே செம்பரம்பாக்கம் ஏரியின் நீரை திறந்து சென்னை மாநகரையும் இங்கே வாழும் மாநகரத்து மக்களையும் சிதைத்து சின்னாபின்னப்படுத்தியதில் அதிமுக அரசின் நிர்வாகம் மாபெரும் தவறு செய்துவிட்டது என்பதையும் அதை மூடி மறைக்கும் முயற்சிதான் தலைமை செயலாளரின் இந்த அறிக்கை என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். பொன்னேரி அருகே ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆரணி ஆற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு பொன்னேரி ரெட்டிப்பாளையம் சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து அங்கு தற்காலிகமாக படகு சேவை நடைபெற்று வந்த நிலையில் இன்று திடீரென நிறுத்தப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கரை உடைப்பை சரி செய்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் அதுவரை படகு சேவையை தொடர வேண்டும் என்றும் கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆற்றங்கரை வந்ததால ஊர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு போறதுக்காக நாங்க இப்படி வரோம். வேலூர் பாட்டில் சைடு வந்து இன்னாண்ட போட்டு ஒன்று விட்டு வச்சிருந்தாங்க. அந்த போட்லேருந்து அண்ணாண்ட போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் 10 கிலோமீட்டர் தான். நாங்கள் போயிடுவோம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு. இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ போட்டை நிறுத்திருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் சுற்றின்னு போகிறது இப்படி 10 கிலோமீட்டர் போகிறது நாங்கள் இப்போ 30 கிலோமீட்டர் சுற்றின்னு போகிறதாகுது. அதனால் எங்களுக்கு போட்டு விடணும், சீக்கிரமாக அந்த கரையை கட்டணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ரோடு சீக்கிரமாக சீரமைச்சு கொடுக்கணும்னு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு ரோடு சீரமைச்சாதான் நாங்கள் போய் பள்ளிக்கு படிக்க முடியும். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் பொன்னேரி வட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சென்னை ஆற்காடு சாலையில் கடந்த 15 நாட்களாக அகற்றப்படாமல் உள்ள வெள்ள நீரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. பருவமழையால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடானது. இதில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருந்த வெள்ள நீர் வடிந்த நிலையில் போரூர் ஆற்காடு சாலையில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. 15 நாட்களாக அகற்றப்படாமல் உள்ள இந்த வெள்ள நீரால் வளசரவாக்கம், விருகம்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. KK நகர் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரில் சாக்கடை நீரும் கலந்துள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. இதனால் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியா விருகம்பாக்கம் ஏரியா மேடம். இந்த ரோடு ஆற்காடு ரோடு. இது இங்கிருந்து பூந்தமல்லி மவுண்ட் ரோடு போற ரோடு முக்கிய சாலையா இருக்குது. இங்க பள்ளம், மேடு, இந்த தண்ணி மழை பெஞ்சு 15 நாள் ஆகுது. ஆனா இந்த தண்ணி இன்னும் வத்தனப்பாடு இல்லை. எல்லா மக்கள் கீழே விழுறாங்க. இதனால் நாங்க தான் பப்ளிக் தான் தோண்டி இது பண்ணிட்டு இருக்கிறோம். இது கார்பரேஷன்ல சொல்லி பார்த்துட்டோம், எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இவ்வளவு நாள் இது பாருங்க, இப்ப கூட இந்த தண்ணி போறதுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதனிடையே தாம்பரத்தில் கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தாம்பரத்தின் பல்வேறு சாலை பகுதிகளில் ஆங்காங்கே குப்பை கழிவுகள் கோபுரம் போல் தேங்கியுள்ளது. தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளால் தங்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். BSLV C-29 ராக்கெட் திட்டமிட்டபடி நாளை விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். இதற்கான கவுண்டவுன் நேற்று காலை தொடங்கியதாகவும் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். Yeah, we have the launch tomorrow at 6 p.m. and the countdown has started since yesterday 7 o'clock in the morning. And all things are going on smoothly. We are looking forward to a successful launch tomorrow, and this is going to carry 6 satellites from Singapore, and this is a commercial launch. Yeah, like right now the mission originally, which was for 6 months, that has been extended and it's going on.
வர்த்தக பயன்பாட்டிற்காக சிங்கப்பூருக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோள்களை ஏந்தி BSLV C-29 ராக்கெட் விண்ணில் பாய உள்ளதாக கிரண்குமார் அப்போது கூறினார். மங்கள்யான் விண்கலம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 4 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். நாகர்கோயில் அருகே கடன் தொல்லை காரணமாக மத போதகரின் மனைவி தனது 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் தற்கொலையில் ஈடுபட்டதில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சாமியார் மடத்தைச் சேர்ந்தவர் ஜஸ்டின். அதே பகுதியில் உள்ள ஆலயத்தில் போதகராக உள்ள இவரது மனைவி ஜெனிசா தனது 2 மகள்களுக்கும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து தானும் தற்கொலையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மத போதகர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வாயில் நுரை தள்ளியபடி மனைவி ஜெனிசா மற்றும் அவரது இளைய மகள் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் ஆபத்தான நிலையில் இருந்த மற்றொரு மகளை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சோக சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் தொல்லை மற்றும் நோய் தாக்கம் காரணமாக தற்கொலையில் ஈடுபட்டது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேப்டன் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோட்டூர்புரத்தில் உள்ள வரதராபுரம் பகுதியில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்த 20 குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் தற்காலிகமாக தார்பாய்கள் மூலம் குடியிருப்பு கட்டித்தரப்பட்டது. அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தென்சென்னை மாவட்ட செயலாளர் BN ராஜன், சைதை பகுதி செயலாளர் A அகமது உட்பட ஏராளமான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஒட்டவில்லை என கூறி அரசின் மிக்சி கிரைண்டர் வழங்காமல் பல மணி நேரம் காத்து கிடந்த மக்களை வீட்டிற்கு திருப்பி அனுப்பிய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நாகர்கோயிலில் சரக்கல் விலை பகுதியில் அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர்கள் இன்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருந்தனர். இலவச பொருட்களை வாங்க அதிகாலை முதலே 500க்கும் மேற்பட்ட மக்கள் கால் கடுக்க காத்திருந்த நிலையில் இலவச பொருட்களின் மீது ஜெயலலிதாவின் புகைப்படம் ஒட்டாததால் இன்று வழங்க இயலாது என்று அதிகாரிகளும் ஆளும் கட்சியினரும் கூறியதால் கிராம மக்கள் ஆவேசமடைந்தனர். இதனையடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆளும் கட்சியினரின் அராஜக போக்கை கண்டித்தும் விலையில்லா பொருட்களை வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜெயலலிதா அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இன்னைக்கு இந்த இலவச மிக்சி கிரைண்டரு டிவி இந்த ஃபேன் இவ்வளோ கொடுக்கதாட்டி நேற்றுக்கு தாசில்தார் வந்து விஓஐ அனுப்பிவிட்டு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கவுண்டர் கொடுத்து டோக்கன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே உள்ள உள்ளூர் லோக்கல் அதிமுக மக்கள் வந்து முதலமைச்சர் படம் போட்ட ஸ்டிக்கர் அந்த தனி டோக்கன் கொடுத்த பிறகு தான் கொடுப்பான்னிட்டு தாசில்தார் அதிகாரிகள் யாரையும் இங்கே விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க. நாங்கள் இது வாங்காமல் யாரும் இந்த இடத்த விட்டு போகிறது. திருச்செந்தூர் அருகே மழை காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூரிலிருந்து சாத்தான்குளம் செல்லும் சாலை மிகவும் முக்கியமான சாலையாகும். இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றிலிருந்து உபரி நீர் சடையநேரி கால்வாய் வழியாக சாலையில் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனை அரசு சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் அதிக பனிப்பொழிவின் காரணமாக நகர் முழுவதும் பனியால் சூழ்ந்து கொடைக்கானல் போல் காட்சியளித்தது. மேலும் பெரிய கோவில் கோபுரம் ரம்மியமாக காட்சியளித்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தஞ்சையில் கடந்த 1.5 மாதமாக தொடர்ந்து பெய்து வந்த மழை கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்புதான் விடை பெற்றது. இந்த நிலையில்
பகலில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நகர் முழுவதும் பனிப்பொழிவு கொட்டியது. இதனால் தஞ்சை நகரமே கொடைக்கானல் போல் ரம்மியமாக காட்சியளித்தது. மேலும் ரயில்வே மேம்பாலம், பெரிய கோவில் கோபுரம் உள்ளிட்ட இடங்கள் பனி படர்ந்து கண்களுக்கு விருந்து படைத்தன. சாலைகளிலும் பனிமூட்டம் சூழ்ந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலை மூடப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை 40வது வார்டுக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் பகுதியில் சுமார் 1000 குடியிருப்புகளுக்கு பல தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களும் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பு ஆவாரம்பாளையத்திலிருந்து நவ இந்தியா செல்லும் வழியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலை தோண்டப்பட்டது. ஆனால் பணிகள் முடிந்து 6 மாதங்களாகியும் தோண்டப்பட்ட சாலை மூடப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டினாங்க. அந்த குழி தோண்டினது இன்னும் சரிப்படுத்தல. அது அப்படியே கருங்கல் டெஸ்ட்டை போட்டு அப்படியே கருங்கல்ல போட்டு ஃபர்ஸ்ட் மெட்டலை போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா 6-7 மாசம் ஆச்சு. பூரா டஸ்ட் அலர்ஜியாகி எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. செகண்ட் என்னன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா டெத் ஆகிட்டே இருக்கு. இதோட 2-3 பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல. இப்போ என்ன, நேற்று ஈவினிங் கூட ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதனால எங்களுக்கு இமீடியட்டா எங்களுக்கு அந்த ரோடை போடணும். அதுதான் எங்களுக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய நிலங்களில் புதிதாக உருவாகும் விஷ எறும்புகள் விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பெரியகுளம் கிராமத்தில் 100கணக்கான ஏக்கரில் மஞ்சள், வாழை, குச்சிக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த பயிர்களில் ஒரு வகையான எறும்புகள் உருவெடுத்துள்ளது. இந்த விஷ எறும்புகளால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கூலி தொழிலாளர்கள் வேலை செய்ய வருவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தோட்டத்துல விவசாயம் பண்றதுல ஏகப்பட்ட எறும்புங்க. இந்த 1 இயரா ஒரு தோட்டத்துல இருந்தது. இப்ப ஒரு 250 ஏக்கர் அளவுல இந்த எறும்பு பரவிருச்சுங்க. இந்த எறும்பை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க தோட்டக்கலைத்துறை அதிகாரி போய் பார்த்தோம். அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்க போய் அங்க ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகளை பார்த்தோம். அந்த அதிகாரி நாங்க பாக்குறோம் அப்படின்னாங்க. இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த தமிழக அரசு அப்படிங்கறது தான் எங்களோட கோரிக்கையா இருக்குதுங்க. இதுகுறித்து வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை சரி செய்யாவிட்டால் அனைத்து பயிர்களும் வீணாகும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். கேப்டன்